श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति. परागपद्धति श्लोकं 366. नेदीयसां निजपरागनिवेशपूर्वं स्पृष्टा शिरांसि भवति भवरोगभाजां गाढं निपीड्य गरुडध्वजपादरक्षे मानग्रहं शमयतीव பரைரசாத்தியம். பதபதார்த்தம். கருடத்வஜ, கருடனை கொடியாக உடையவனான பெருமாளுடைய பாதரக்ஷே, வாராய் திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே, பவதி நீ, நேதீயசாம் மிகவும் சமீபத்தில் வந்திருக்கின்ற, பவரோகபாஜாம் சம்சாரமாகின்ற ரோகத்தை அடைந்தவர்களுடைய, ஷிராம்சி தலைகளை, நிஜபராக நிவேசபூர்வம் தன்னுடைய தூளியை வைப்பதை முன்னிட்டு கொண்டு, ஸ்பிருஷ்ட்வா தொட்டு, காடம் கெட்டியாக, நிபீட்ய பிடித்து, பரைஹி மற்றவர்களாலே, அசாத்தியம் போக்க முடியாமலிருக்கின்ற, மான கர்வமாகிற, கிரகம் பிசாசை, சமயதீவ போக்கடிக்கிறாய் போல அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது முன்னாடியே ஒரு ஸ்லோகத்தில் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இந்த காற்று கருப்பு அண்டாமல் பாதுகையோட தூளிகளானது காப்பாற்றுறதுன்னு சொன்னார். இப்போ பெரியவாளுக்கு என்ன நடக்கிறதுன்னு சொல்கிறார். குழந்தைகளுக்கே அந்த அகங்காரம் மமகாரம் இருக்குது அப்படின்னா பெரியவாளோட நிலைமை என்ன அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நமக்கு உணர்த்தார். அதாவது இப்போ ஒரு மந்திரவாதி கிட்ட போயிட்டு நம்ம இது இந்த மாதிரி ஒரு பிசாசம் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவா அப்படின்னா, முதல்ல ஒரு விபூதி மாதிரி ஏதோ ஒன்றுத்த முதல்ல தூவா, அதுக்கப்புறமா தலையை அழுத்தி பிடிச்சிண்டு அது ஒரு மாதிரி ரொட்டேஷன் மாதிரி தலையில் இப்படிலாம் பண்ணி நம்ம நிறைய படங்கள்லாம் பார்த்துருப்போம். நிஜத்தில் இதெல்லாம் நடக்கிறதான்னு எனக்கு இப்போ தெரியல. ஆனால் இந்த மாதிரி மந்திரவாதிகள்னால் இப்படி தான் பண்ணுவா அப்படின்னு பார்த்துருப்போம். இது சுவாமியோட காலத்தில் நிச்சயமாகவே நிறைய உண்டு. ஏன்னா சுவாமியே எத்தனையோ மந்திரவாதிகளை அடக்கியிருக்கார். அந்த பீரியடில் நிறையவே உண்டு. அவள்லாம் மந்திரவாதிகள்லாம் அப்படி தான் பண்ணுவாள். இப்போ இந்த ஸ்லோகத்தில் பாதுகை அந்த மாதிரி ஒரு மந்திரவாதியாக இருக்கா. அவள் என்ன பண்ணுறா, யாரோட பிசாசத்தை ஓட்டுறா அப்படின்னு பார்த்தான்னா, எல்லாரும் வந்து சேவிக்கிறா. ஆனால் சேவிக்கிறா அவளுக்கு தலையில் முதல்ல தன்னுடைய அந்த பராகங்களை முதல்ல சேர்க்குறா. பாதுகையானவள் வீதி புறப்பாட்டின் போது முதல்ல பராகங்களானது எல்லாரோட தலையில் போகிறது. அதனால் கொஞ்சம் நல்ல புத்தி வருது. அப்போது கோவிலுக்கு அல்லது அந்த உற்சவம் முடிஞ்சு ஸ்ரீசடாரி சாய்ப்பா. அந்த மாதிரி சமயத்தில் இப்போ பாதுகையை சாய்க்கிறா அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளோட தலையில் ஒரு நிமிஷம் அழுத்தி வச்சு எடுப்பா அந்த ஸ்ரீசடாரியை. அந்த சொடகவை பற்றி அந்த மாதிரி நம்ம தலையில் வச்சு ஒரு நிமிஷம் அழுத்தி எடுக்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, சுவாமிக்கு ஒரு மந்திரவாதி பிசாசத்தை ஓட்டுறா மாதிரி இருக்கும். அதாவது நம்ம தலையில் அந்த மாதிரி தான் முதல்ல அவளுடைய பராகமானது நம்ம மேலே படுறது. அடுத்தது மந்திரவாதி கையை வச்சு தலையில் அழுத்தி பண்ணுற மாதிரி ஸ்ரீசடாரியை நம்ம தலையில் அழுத்தி வச்சு பண்ணும் பொழுது, ஸ்பிருஷ்ட்வா தொட்டு, காடம் கெட்டியாக, நிபீடிய பிடித்து, அந்த ஸ்ரீசடாரியானது நம்ம தலையில் ஒரு நிமிஷம் வச்சு அழுத்தி எடுக்கும் பொழுது அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியான அந்த பைசாசம்ங்கிறது ஓடி போய்டுறது. எது அந்த பைசாசம் அப்படின்னு பார்த்தோன்னா அகங்காரம் மமகாரம். ஏன்னா நமக்கு நிறைய இருக்குது. அதாவது 2 அவித்யை முக்கியமாக பெரியவா சாய்க்கிறது என்னென்னா, இது சுவாமி ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்துலேயும் எடுத்திருப்பார். 2 அவித்யை என்னென்னா, முதல் அவித்யை என்ன அப்படின்னா, இந்த தேகமே தான் நானுன்னு நினச்சிக்கிறது. அதாவது ஆத்மா வேற தேகம் வேற அப்படின்னு தெரியாமல் இந்த தேகமே தான் நான் நினச்சிக்கிற ஒரு அவித்யை. இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் யாருக்கும் அடிமையானவன் இல்லை அப்படின்னு நினைக்கிறது. அதாவது நம்ம சேஷன் பெருமாள் சேஷி அப்படின்ற புத்தி இல்லாமல் நம்ம எப்போவுமே சுதந்திரன் அப்படின்னு நினச்சிக்கிற அந்த விஷயமும் ஒரு அவித்யை. ஆக நான் சுதந்திரன்னு நினைக்கிறது அகங்காரம். நானே தான், இந்த உடம்பே தான் நானுன்னு நினைக்கிறது மமகாரம். இது என்னுடைய உடம்பு அப்படின்னு நினைக்கிறது மமகாரம். ஆக இந்த அகங்காரமும் மமகாரமும் 2 அவித்யை. இது போச்சுன்னா தான் நமக்கு சம்சார மார்க்கத்துலேருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறதுக்கு பேசிக் குவாலிட்டி எதுன்னா இந்த அகங்காரமும் மமகாரமும் போகணும்.
நான்றது ஆத்மா தான், இந்த உடல் இல்லை, நான் பெருமாளுக்கு என்னென்னைக்குமே நான் சேஷன்தான், அப்படிங்கிறது அடிமை தான், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டியவன் தான் அப்படின்ற அந்த குணமானது நமக்கு வரணும். இப்போது இதை சுவாமி எப்படி சாய்க்கிறார்னா, பவரோக பாஜாம், சம்சாரமாகின்ற ரோகத்தை அடைந்தவர்களுடைய. ஆக இந்த மாதிரி ஒரு விஷஜரம் நம்மளை பிடிச்சி வச்சுருக்கு, அதனால் நமக்கு ஒரு பைசாசம் பிடிச்சா மாதிரி நம்ம இருக்கோம். அப்போ அதை போக்கடிக்கிறவோ யார் அப்படின்னா பாதுகை அப்படின்னு சாய்க்கிற. இப்போ இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகான ஒரு பதம் என்ன, இந்த மாதிரி மந்திரவாதி மாதிரி இவ ஒரு பாதுகையானவள் நம்மளுடைய பைசாசத்தெல்லாம் ஓட்டுறா அப்படின்றதெல்லாம் எங்கே தெரியறது இந்த ஸ்லோகத்தில் அப்படின்னா, இந்த ஸ்லோகத்தில் ஒரு வார்த்தை பெருமாளை குறிக்கிற வார்த்தையாக சொல்கிறது என்னன்னா, கருடத்வஜ, கருடனை கொடியாக உடையவனான பெருமாளுடைய பாதரக்ஷே, வாராய் திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையை. ஆக இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் எல்லாம் சொல்லும்போது முதல்ல யார் வருவார் அப்படின்னா கருடன் தான் வருவார். கருடன், சக்கரத்தாழ்வார், நரசிம்மர், அந்த மாதிரி தான் நம்ம முதல்ல, ஹனுமான், அந்த மாதிரி தான் நம்ம யோசிப்போம். ஆக இந்த இடத்துலையும் பாதுகைன்றவர் ரொம்ப மென்மையாச்சே, ஒரு பைசாசம் ஓட்டுறது அப்படின்னும் போது ஒரு அழுத்தமான ஒரு வார்த்தை வேணும் அந்த இடத்துலங்கிறதுக்காக தான் கருடத்வஜ பாதரக்ஷே அப்படின்றிருக்கார் சுவாமி. ஆக கருடனை கொடியாக கொண்ட பெருமாளுடைய பாதுகையானவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அகங்கார மமகாரத்தை தொலைத்து நம்மளுக்கு நல்ல புத்தி வர்றதுக்கு நம்மளுக்கு இந்த அவளுடைய பராகத்தின் மூலமாக உதவி பண்ணுறா அப்படின்னு. இதில் நிபீடிய அப்படின்ற பதமானது பிடித்து அப்படின்னு நம்மாண்டவன் வியாக்கியானம். இது உத்தமூர் சுவாமி வியாக்கியானத்தில் பார்த்தோன்னா நிபீடிய அப்படின்றது தோள்களையும் தொட்டு அப்படின்னு சாய்ச்சிருக்கார். அதாவது ரொம்ப பெரிய அனுஷ்டானத்தில் இல்லை பெரிய வாஸ்டவா அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கெல்லாம் பஞ்சமுத்திரையில் அந்த ஸ்ரீசடாரி சாய்ப்பாள். ரொம்ப சில முக்கியப்பட்டவாளுக்கு அவளுக்கு சாய்க்கும்போது இது தோள்கள்லையும் சேர்த்து சாய்ப்பா. இப்போ சுவாமி சொன்னதுக்கு உத்தமூர் சுவாமியோட வியாக்கியானம் நிபீடியன்றதுக்கு என்னென்னா, தோள்களையும் தொட்டுன்னு சொன்னதுனால இந்த அகங்காரம் அமகாரமானது கொஞ்சம் வாஸ்டவாளுக்கும் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவளுக்கும் இது இந்த ஸ்லோகம் பொருந்துங்கிற மாதிரி தோள்களையும் தொட்டு அப்படின்னு சாய்ச்சிருக்கு. இதுக்கு இன்னொரு அர்த்தமாக அவர் என்ன சாய்க்கிறார் அப்படின்னா, இது பெருமாளோட அந்த பிரபாவம் தெரியாமல் சுவாமி காலத்தில் அவரோட அந்த சில இதர மனுஷாலாமும் இருந்தாலே, அதாவது வேதத்தை ஒத்துப்பா, ஆனால் வேதம் சொன்ன பிரம்மன் அப்படின்றது எங்கள் பெருமாள் தான் அப்படிங்கிறது ஒத்துக்காத இருந்தவாளுக்கு கூட இவரோட வாதத்தினால சுவாமி அவளையும் வைஷ்ணவர்களை ஆக்கியிருக்கார் அப்படிங்கிறதுனால அவளை சொல்கிற ஸ்லோகமாகவும் இதை எடுத்துக்கொள்ளலாம்னு உத்தமூர் சுவாமி வியாக்கியானம். ஏன்னா அவளுக்கு அந்த ஒரு மாயா மோகம் இருந்திருக்கு. அதில் வேதத்தில் சொல்லப்பட்ட பிரம்மங்கிறது பெருமாள் தான் அப்படின்றது தெரியாமல் ஒரு மயக்கத்தில் இருந்ததுனால அதையும் தெளிவிக்கிறவோ யாருன்னா பாதுகாதேவி தான் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் உத்தமூர் சுவாமி சாய்ச்சிருக்கார். ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சாதாரணமாக நம்மளை மாதிரி இருக்கிறவாளுக்கு இருக்கக்கூடிய அகங்கார மமகாரமானது எப்போ தொலையும், அது அந்த விஷஜுரம் போச்சுன்னா தான் நமக்கு மோட்சத்துக்கான வழி கிடைக்குங்கிறது. அதனால் கருட கொடியுடையவனான பெருமாளுடைய திருவடியை காப்பாற்றும் பாதுகையானவள் கெட்டியாக ஒரு நிமிஷம் நம்ம தலையில் இருந்துட்டு நம்மளுக்கு அந்த அனுகிரகத்தை கொடுத்துட்டு நகர்றா அப்படின்னும் பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கிரகம் என்னப்படும் அந்த பிசாசமானது நம்மளை விட்டு அகல்றது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான ஸ்லோகமாக இது நமக்கு கொடுத்துருக்காரு. அடியேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.